ஓகே, ஸோ இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை எதுவும் இல்லை. சாதாரண பிரச்சனை இல்லை. ஆப்வியஸ்லி இப்போ எல்லாருமே இங்கே வந்து இங்கிலீஷ் பேசின்னு தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் போய் சொல்கிறதுனால வந்து நீங்கள் எவ்வளோ பேரை போய் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறீங்க? அதாச்சும் நாளைக்கு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து தமிழ் இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கவங்க திருப்பி தமிழில் வந்து இன்னும் நிறைய பேசணும்னு ட்ரை பண்ணுற ஆளுங்களோட எண்ணிக்கையை கூட வெறுமை தமிழ் பேசிட்டு இருந்தவங்க வந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிற பேர் தான் நிறைய இனிமேட்டு. அண்ட் இந்த ட்ரெண்ட் தான் வந்து ஃபியூச்சரில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அதை பற்றி நீங்கள் வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் வந்து ஒரு நெக்ஸ்ட் 100 years வந்து 50% ஆஃப் ஆல் த லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்ட் இட்ஸ் கோனா கோ அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸ்லோலி நாடு இப்போ இந்த 100 years இல்லைன்னா மேபி ஒரு 500 years அட்லீஸ்ட் வந்து எல்லாருமே இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த ட்ரெண்டு போயிட்டு இருந்தா வந்து நான் வேற ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் லைஃப்? அந்த ஒரு பயாலஜி லெசன்லேருந்து நமக்கு 6ஆம் கிளாஸில் சொல்லி கொடுக்குறதுலேருந்து பேசிக்லி ஒரு பீஸ் ஆஃப் ப்ரோட்டோபிளாசம் இருக்குது, ஒரு ஆர்கானிக் திங் விச் இஸ் லிவிங், ஸோ இட்ஸ் கால்ட் an organism. ஓகே, அது வந்து அதோட ஃபிசிக்கல் ஃபார்மை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இட்ஸ் டூயிங் திஸ் 3 things லைக் ஈட், மூவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ்ஸ். தி திங் இஸ், இது 3 பண்ணுறது தான் வந்து இட் வாஸ் ஏபிள் டு சர்வைவ், இட் வாஸ் ஏபிள் டு ப்ரிசர்வ் இட்ஸ் ஃபார்ம். மற்ற இது 3 பண்ண முடியாத அந்த பீஸ் ஆஃப் ப்ரோட்டோபிளாசம் வந்து ஒரே இடத்துல இருந்துட்டு அது வந்து இட் பிகேம் டிஸ்ட்ராய்ட். So self-preservation is the only thing that defines a living organism, right? And அதாச்சும் அந்த சிங்கிள் செல் ஆர்கனிசம் வந்து நான் யோசிச்சு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுலாம் மூவ் பண்ணல. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் தட் அது மாதிரி ஒரு மில்லியன் சிங்கிள் செல் ஆர்கனிசம் இருந்தது. அதில் வந்து பிகாஸ் ஆஃப் த லொக்கேஷன் இட் வாசன், ஆர் அது வந்து ஏதோ கெமிக்கலோட ரியாக்ட் பண்ணிச்சோ எப்படின்னு தெரில, அது வந்து ஏதோ சில அந்த மில்லியனில் வந்து ஒரு 1-2 தான் வந்து அதோட மெம்பரேனை விட்டு மற்றதை கன்சியூம் பண்ணுற மாதிரி, மற்ற ப்ரோட்டோபிளாசமோட ஓட்டுற மாதிரி ஒரு சேஞ்ச் அதுக்கு வந்திருக்கும். அண்ட் ஸோ திஸ் இஸ் நாட் அ பிளான்ட் சேஞ்ச், இது ஒரு ஆக்சிடென்ட்ஸ். அந்த மில்லியனில் ஒரு 1-2 தான் இது மாதிரி வந்திருக்கும். சரியா? ஸோ மற்ற ப்ரோட்டோபிளாசமோட கம்பேரிசனில் இது ரெண்டுத்துக்கும் லைஃப் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஓகே, ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இது மாதிரி சேர்த்து இந்த மாதிரி அந்த அசிமுலேஷன் அந்த எபிலிட்டி அக்வயர் பண்ண ப்ரோட்டோபிளாசமோட லைஃப் டைம் வந்து மற்றதோட கொஞ்சம் அதிகமாச்சு. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த ட்ரைட் வச்சுட்டு இருக்க சில அமீபா வந்து அது பிகேம் மோர் நம்பர். அண்ட் தென் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து எந்த அமீபாலாம் ஸ்பிளிட் ஆகிட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணி அதாச்சும் ஸ்பிளிட் ஆகிட்டு 2-3 பிரிஞ்சு போதோ, ஸோ தே ஹேட் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் சர்வைவிங். ஏன்னா வந்து அதோட வேறு லொக்கேஷனில் போகுது. ஸோ தே ஹாவ் அதாச்சும் ஒரு பாதி வந்து ஏதோ போய் நெருப்பில் போய் அப்படியே பொசிஞ்சு போனாலும், இன்னொரு பாதி வந்து போயிட்டு ஒரு ஆப்டிமலான ஒரு கிளைமேட் இருக்கிற ஏரியாவில் போயிட்டு ஒரு அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை மோர் ஆக்சசிபிலிட்டி டு ரிசோர்ஸஸ் ஒரு ஃபுட் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால வந்து த ஒன்ஸ் தட் வாஸ் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் வாஸ் ஏபிள் டு சர்வைவ். ஸோ அண்ட் தென் எனி அதர் திங், அது வந்து சரி கரெக்டாக பார்த்து மூவ் பண்ணுறது, இல்லைன்னா கரெக்டான விஷயத்தை சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து தேர் மோர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சேம் ட்ரைட்ஸ், the basic 3 traits, which is properly move, properly eat and properly reproduce. Okay, so இதோட complex variations தான் வந்து multicellular organisms and other life forms and etc. But இங்கே வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, so the thing is, whatever any organism do, they do it for self-preservation. Okay, and gotta pay attention to this. Self-preservation of its form. Okay, number 1, that's the most important thing. But it's not, அதோட physical form preserve பண்றது கூட வந்து it doesn't end over there, at least for ஒரு சின்ன ப்ரோட்டோபிளாசம் அந்த அமீபா அதுக்கெல்லாம் அது ஓகே தான். பட் ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப்
animal, and even more so for humans தான் வந்து அந்த the ability to think and all that. இந்த மாதிரி ஃபார்ம்ஸுக்கு வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் enough to preserve its physical form. You should also try to preserve your intellectual traits that defines you. Well, I think அது என்னன்னு சொல்லிட்டு வந்து நான் அப்புறமா வரேன், ஓகேவா? So I mean, what I mean by this, you have, இப்போ நீங்கள் வந்து இது ரெண்டும் பார்த்துக்கோங்களேன். ஒரு டாக் இருக்கு, ஒரு wolf இருக்கு, ஓகே. Obviously the wolf is a stronger, more fierce animal, okay. ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மேலாக இருந்தால் மேல் டாக், ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் டாக். உங்களோட ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து டாக் மாதிரின ட்ரெய்ட்ஸ் வேணும்னு பார்ப்பீங்களா, இல்லை wolf மாதிரின ட்ரெய்ட்ஸ் வேணும்னு பார்ப்பீங்களா? பட் மைண்ட் you know that wolf is more stronger, and அதோட ட்ரெய்ட்ஸ் இருந்தால் உங்களோட ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து இன்னும் பெட்டராகவே சர்வைவ் ஆகும், ரைட்? இது கொஞ்சம் நல்லா யோசிங்க. ஸோ இஃப் யூர் டாக், அதாச்சும் நீங்கள் வந்து ஒரு wolf-ஐ போயிட்டு அப்ரோச் பண்ணி மீட் பண்ணுவீங்களா, இல்லைனா வந்து இல்லை என்னை தான் காப்பாற்றிக்கணும், என்னோட ஜீன்ஸை தான் எக்ஸாக்டாக அப்படியே ப்ரிசர்வ் பண்ணணும், ஒரு மாடிஃபிகேஷனும் இருக்கக்கூடாது என்னோட ஜீன்ஸுக்கு, நான் சொல்லிட்டு வரேன் டாகை ஒண்டி தான் இது பண்ணுவீங்களா? ஓகே. See, the answer to that is, I mean, according to me, right? அதாச்சும் I mean, நான் உங்களுக்கு சொல்ல வந்து சும்மா வந்து வெறுமனே வந்து wolf is more stronger அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா, ஓகே, அந்த ஸ்ட்ரென்த்ன்ற ஃபேக்டரில் வந்து மேபி the wolf is stronger, பட் ஓவராலாக வந்து there are other differences between the dog and the wolf, okay. ஸோ நான் அந்த டாக் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸ்ட்ரென்த் விஷயத்தில் வந்து ஐ வில் ட்ரை டு பிகம் த wolf, ஓகே. wolf-ஓட ஒரு கேரக்டர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் என்னோட மற்ற விஷயம் எல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, டாகோட விஷயம் என்னன்னா வந்து டாக்ஸ் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் நியாட்டனி அப்படின்வாங்க. நியாட்டனினா வந்து preserving one's childlike traits into adulthood. இதுக்கு என்ன சொல்லணும்னா வந்து ஓகே, அதை நான் குயிக்காக சொல்லி முடிச்சிடறேன். அதை பற்றி வந்து நான் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணுவேன், ஸோ அதனால் குயிக்காக சொல்லி முடிச்சிடறேன். அதாச்சும் வந்து நீங்கள் ஏன் வந்து ஒரு வெள்ளையாக இருக்கிற பொண்ணை வந்து நீங்கள் வந்து அதுதான் வந்து ஒயிட் இஸ் மோர் ஃபேர் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க, ஆர் ஈவன் கொஞ்சம் லீனாக நல்லா இருக்கிற பொண்ணு அந்த மாதிரி தான் ஏன் உங்களுக்கு பிடிக்குது? ஏன்னா white skin is a form of, it's an indication of neotenous, it's an indication of neoteny. அதாச்சும் ஒரு ஓகே, இதை பற்றி டீட்டெயில் போகிற ஓகே நான் சொல்கிறேன். வெள்ளை தோல் ஒரு ஓகே, ப்ரிமிட்டிவ் சொசைட்டிஸ்லாம் எப்படி இருந்தாங்கன்னா வந்து சின்ன ஒரு யங்கான ஸ்பீஷீஸ் வந்து கொஞ்சம் ஆப்வியஸ்லி பிறந்தோடனே கொஞ்சம் குழந்தைலாம் வெள்ளையாக தான் இருக்கும். ஸோ வெளியில் போயிட்டு சின்ன வயசுலலாம் கொஞ்சம் ஃபேராக தான் இருப்பாங்க. அது அவங்க வந்து வெளியில் போய் மெச்சூர் ஆகிட்டு அடல்ட்ஹுட் வந்த பிறகு வெளியில் போய் ஒர்க் பண்ணி அந்த வேரண்ட்னால சன் டேமேஜ்னால வந்து கருப்பாங்க. ஸோ வந்து பீயிங் ஒயிட் இஸ் அ நியாட்டனஸ் ட்ரெய்ட், ஓகே. And for coming back to dogs வந்து so the dogs have been domesticated by humans in தெரியும், right? உங்களுக்கு so because of the domestication by humans, dogs have become more neotenous and ரொம்ப அப்படியே அழகா அந்த நிறைய என்னென்னவோ டாக்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த பூடுலன்ற மாதிரி ரொம்ப க்யூட்டான டாக்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமன் சொசைட்டிஸில் டாக்ஸ் இருக்கிறதுனால வந்து ஹியூமன் சொசைட்டிஸில் சர்வைவ் பண்ண வேண்டிய டாக்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த், ஓகே, த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்
it's not a strength, it's not a benefit. Being cute is a benefit for the dogs. So எந்தெந்த டாக்ஸ்லாம் வந்து க்யூட் ஆச்சோ they had more chances of survival in a human society, in a domesticated society, right? So the point here is, even though according to nature உங்களுக்கு வந்து அந்த wolf-ஓட strength and the physical strength தான் வந்து you think that's a superior quality, but it is not beneficial in a society, in the society in which it lives. If it's living in the wild, okay, adu okay da, but if it's living amongst humans, and the trait vande it's not a strength, it's it's nothing. If you're living in a human society, you got to be cute, okay? So ipo and the dog irukkiradhu vande it will have to try to preserve some of its traits. I mean, it should try to, okay, okay, நம்ம திருப்பி காட்டிக்க போயிடும். Let's see, you're the dog in a forest ன்னு வச்சுக்கோங்களேன். What you should be trying to do is trying to acquire the fierceness of the wolf, but at the same time try to preserve your traits which differentiates you from the wolf. அதாச்சும் உங்க ரெண்டு அதாச்சும் see, your competition is the wolf, okay? அப்படின்றப்ப நீங்க வந்து you're trying to compete against the wolf. அப்ப நீங்க பார்க்க சொல்ல வந்து அதனால வந்து wolf-ஓட எந்த ட்ரைட்டுமே வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. You have to accept the trait of the wolf if you wish to survive. அதான் சொல்றேனே, இப்போ அந்த வைல்டில் போயிட்டு ஒரு நரி கூட்டத்தையும், okay, so the wolf கூட்டத்தையும் அந்த டாக் கூட்டத்தையும் விட்டா வந்து obviously the dogs will lose if they don't have the strength. So they have to try to become as strong as the wolves, okay? அதை வச்சுட்டு the other things that define the dog, for example, and the variety of looks, dogs interbreed a lot. அதனால தான் வந்து நீங்கள் அந்த லீனாக இப்படி ஹாரிசான்டலாக போயிட்டு இருக்கு அந்த டேஷன்லேருந்து ஜெர்மன் ஷெப்பர்டு, பூடல், பாம்பரன் அப்படின்ட்டு என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்க, okay? So whatever, so you should try to acquire the strength of the others as well as try to preserve what makes you you, okay? So imagine a dog which is as cute plus with the strength of a wolf. That will be a better, you would rather be that, right? In a society, I mean in the forest. And so அதான் உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். And you should also try to sort of என்ன சொல்கிறது, understand what makes you you first. அந்த டாகுக்கு வந்து அதோட க்யூட்னஸ்ஸு அப்படின்ற மாதிரி, what is it that is unique to you, what differentiates you from the others, and you have to try to preserve those set of traits as well as adopting the other. அதாவது உங்கள் வீக்னஸஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இது பண்ண, அதுதான் அடாப்டேஷனு, அதெல்லாம் சர்வைவல், அதெல்லாம் பண்ணி தான் அவனை அடாப்ட்லாம் பண்ணலன்னா வந்து எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் நேச்சர் ஆஃப் லா, ரைட்? ஸோ தட் இஸ் அடாப்டேஷன். யூ ஹேவ் டு ட்ரை டு அடாப்ட். அது இங்கே ஒரு ஸ்லைட்டான ஒரு ஆயனி இருக்குது. நம்மளோட ஒரிஜினல் ஆப்ஜெக்டிவே வந்து நம்ம ஃபிசிக்கல் ஃபார்மை ப்ரிசர்வ் பண்ணதான். பட் இப்போ என்னன்னா, வி ஹாவ் டு ட்ரை டு சேஞ்ச் அவர் செல்ஃப்ஸ் டு ப்ரிசர்வ் அவர் செல்ஃப்ஸ், ஆர் ராதர் வி ஹாவ் டு ட்ரை டு சேஞ்ச் அவர் ஃபார்ம் டு ப்ரிசர்வ் அவர் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஆர் ராதர் வி ஹாவ் டு சேஞ்ச் ஹூ வி ஆர் டு ப்ரிசர்வ் ஹூ வி ஆர், ரைட்? இங்கே ஒரு ஆயனி இருக்குது. பட் see, this is the thing, you have to understand this irony, but I mean I mean idha correct, we have to sort of adapt what is necessary, but also try to clearly understand what other things are unique to us and what other things are our strength and what into adachi idla vande an extension of this innonu irukku, okay? Actually, I'll come to that
when அது நம்ம டீட்டெயில்டாக போயிட்ட பிறகு நான் சொல்கிறேன். அது வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அது என்ன சொல்ல வரேன் செல்ஃப் ப்ரிசர்வேஷனை பற்றின்றதை அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த அனாலஜியை வந்து நம்ம இப்போ ஹியூமன் சொசைட்டிக்கு எடுத்து போட்டால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் டிஃபைன்ஸஸ் நம்மளாம் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிறோம், ஓகேவா? நம்ம தமிழில் பேசுகிறோம். அண்ட் தென் ஓகே, தி லாங்குவேஜ் தட் லாங்குவேஜ் இஸ் நாட் அ சிம்பிள் திங். ஓகே, அது வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ட்ரைனிங் அல்காரிதம் மாதிரி லாங்குவேஜ்ன்றது. அதோட டீட்டெயில்ஸ் வந்து அது ரொம்ப எலாபரேட்டாக போகாமல் அது என்ன சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதாச்சும் தமிழ் பேசுகிறவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, மேபி அரபிக் பேசுகிறவங்களாம் அவ்வளோ இன்டெலிஜென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு there is an element of truth to it. உங்களோட லாங்குவேஜ் வந்து மோர் காம்ப்ளெக்ஸ், அதில் வந்து இட் இஸ் மோர் ஸ்ட்ரக்சர்ட், மோர் ரூல்ஸ் அதெல்லாம் இருக்குண்ணா. இஃப் யூ ட்ரெயின்ட் இன் திஸ் லாங்குவேஜ், obviously your ability to construct thoughts also differentiates. And I mean, language is actually one of the things, அதாச்சும் லாங்குவேஜ்ன்றது ட்ரைனிங் ஆல்காரிதம். ஆனால் வந்து கொடுக்குற இன்புட்ஸ் தான் வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க், ஒரு சிஸ்டம் கொடுக்குற இன்புட்ஸ் தான் வந்து இட் வில் மோஸ்ட்லி in the end it will sort of define what the capability of the system is. So have to know that language is also an important trait of yours. And then okay, so it's an important trait. That's one of the things that defines you. That's not the only thing that defines you. Okay, and நம்மளோட மற்ற ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு சொசைட்டியில் வந்து ரொம்ப வருஷமாக வாழ்ந்திருக்கோம். we are following a set of principles or set of morals, set of ideals, set of attitudes or culture. அதாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரியும், இல்லைனா அகஸ்தியர் எதுவும் சொல்ல, திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஐடியல்ஸ், ஒரு செட் ஆஃப் மாரல்ஸ்லாம் வந்திருக்கு. அதை வச்சு நம்ம வாழ்ந்திருக்கோம். ஸோ நம்ம சொசைட்டியில் வாழ்கிறவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக வந்து தேவ் சப்ஸ்கிரைப் டு இட். அந்த சரி, அவங்களும் வந்து இதை நல்ல பண்போடலாம் இருக்கணும்னு பார்த்துருக்காங்க. ஸோ அதுதான் தட் இஸ் another thing that defines us a lot. அதாச்சும் கொஞ்சம் ஹம்பிளாக இருக்கணும், கொஞ்சம் ஹியூமிலிட்டி நிறைய இருக்கணும். நம்ம வந்து ஓவராக வந்து ஆட்டம் போடக்கூடாது, அடக்கமாக இருக்கணும். அடக்கம் அமரருள் விக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லி இருந்திருக்கோம், ரைட்? ஸோ that is another thing that defines us. And ஸோ எல்லாருக்குமே இருந்திருக்கு. நம்ம இருந்த எல்லாருமே இதெல்லாம் உறுதியாக நம்பி இது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ஓகே. தி அதர் திங் இஸ் நான் சொன்னேன், உங்களோட ஜீன்ஸு, உங்களோட ஃபிசிக்கல் ஃபார்ம். ஓகே, பட் நம்ம ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து நம்மளோட பெரிய ஸ்ட்ரென்த் எதுவும் கிடையாது. Obviously நம்ம வந்து we are dark and skinny and then we rather prefer North Indian heroines in our movies. அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ ஒன்று எடுக்க போகிறேன். அது இன்னும் நல்லாவே இருக்கும். அது வந்து ஓகே, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். பட் for now we'll just assume that our physical form is not as strict. Okay, so that's something we gotta change. We gotta work on. We are trying to find out other things that makes us who we are. இந்த கேள்வியை ரஜினிகாந்த் ஏற்கனவே கேட்டான்னு நினைக்கிறேன், யார் நீ அப்படின்ட்டு. ஸோ அதான் நம்ம லாங்குவேஜ் ஒண்டி இல்லை, நம்ம மாரல்ஸ் ஆட்டிடியூட் அது ஒண்டி இல்லை, அதான் நம்ம கல்ச்சர் அதெல்லாம் கூட அது இது. அண்ட் ஆல்சோ அதர் திங்ஸ் தட் mostly intellectual that can be classified as our traits, right? And then our way of living and the culture and everything, right?
இவ்வளோ தான் யோசிக்க முடியும் இப்போதைக்கு. பட் ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு ட்ரை டு ப்ரிசர்வ். ஓகே, இப்போ கொஸ்டின் என்னன்னா வந்து, இப்போ நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு நம்ம வந்து அந்த தமிழினின்ற அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி 2 generations டவுன் யாருக்குமே தமிழ் என்னன்னு தெரியாது அங்கே அந்த சைடில். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊர்லேயே வந்து நிறைய பேர் இங்கிலீஷ் பேசின்னு வராங்க, தமிழை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிலாம் இருக்கு. ரைட். ஸோ வாட் இஸ் இது வந்து இப்போ வந்து என்ன பெரிய பிரச்சனையா? ஐ மீன் ஆப்வியஸ்லி நம்ம வாட் நம்ம ட்ரெயிட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறத வந்து, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் தேட் ஐ மீன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ வந்து உலகத்தில் வந்து ஓகே ஒரு 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 செட் ஆஃப் ட்ரெயிட்ஸ் ஒரு செட் ஆஃப் கல்ச்சர் ஒரு லாங்குவேஜ் எப்படி க்ரோ ஆகுதுன்னா, இப்போ வந்து தமிழ் பேசின ஒரு சொசைட்டி இருக்கு, இல்லை நிறைய பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து சரி அது நிஜமாமே ஒரு நல்ல சொசைட்டியாக இருந்து நல்ல செட் ஆஃப் ஒரு இன்டெலிஜென்ட் செட் ஆஃப் பீப்புளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி அவங்களாம் தே வில் பி மோர் சக்ஸஸ்ஃபுல், அவங்க சொசைட்டி ஃப்ளரிஷ் ஆகும். இதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து நாங்களும் வந்து இந்த வி வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் சக்ஸஸ்ஃபுல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சொசைட்டி டிஃபைன் பண்ணுற திங்ஸ் வந்து அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு தமிழ் சொசைட்டினா நானும் தமிழ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா இது மாதிரி லைட்டாக எங்களுக்கும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அதாச்சும் நாங்களாம் வந்து முதலியார் ஆற்காடு முதலியார் எங்களோட, அதாச்சும் இன்னொரு ஆற்காடு முதலியார் என்னன்னு சொல்லுவாங்கன்னா துளுவ வேளாளர் அப்படின்வாங்க. ஸோ ஒரிஜினலாக துளு பேசிகிட்டு இருந்தவங்க ஒரு 800 years முன்னாடி வந்து அந்த சோழனோட ஆர்மியில் வந்து சர்வ் பண்ணி அந்த 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 ஃப்ரண்ட் ரோ மினிஸ்டர்ஸாக இருந்ததுனால வந்து முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. ஓகே, பட் ஒரிஜினலாக துளு, பட் ஃபுல்லாக தமிழ் அடாப்ட் பண்ணிட்டு தமிழர்களாக வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறவங்க தான் ஆர்காட் முதலியார்ஸ்லாம். ஓகே, ஸோ இது மாதிரி தான் வந்து க்ரோ ஆகும் தமிழ்ன்ற லாங்குவேஜ் வந்து அது பேசுகிறவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நம்மளும் பேசணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஒரு லாங்குவேஜ் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா கான்வர்ஸ்லி ஒரு லாங்குவேஜ் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதோட அந்த அந்த லாங்குவேஜோட ஒரிஜினல் பீப்புள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், இன்டெலிஜென்ட், நல்ல டிசிப்ளினான பீப்புள் ஆர் வாட் எவர், ஆல் த நைஸ் திங்ஸ் அசோசியேட்டட் வித் இட், ஆர் குட் லுக்கிங் ஆர் ஸ்ட்ராங்கர் ஆர் வாட் எவர், அந்த மாதிரியான பீப்புள் அப்படின்னு அர்த்தம். ரைட். பட் அப்படின்னா இப்போ இங்கிலீஷ் வந்து பரவிடுச்சு, இப்போ வந்து இங்கிலீஷ்காரன் தான் அறிவாளியா, இங்கிலீஷ்காரன் தான் வந்து நல்லவனா, அவனோட செட் ஆஃப் அவனோட பிலீஃப்ஸ் அவனோட பிரின்சிபிள்ஸ் தான் கரெக்டா அப்படின்ற அதுதான் நமக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பாதரிங்கான ஒரு விஷயமா இருக்காங்க. எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அவனுக்கும் வந்து தினத்தான் இருப்பான், எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நாங்கள் கண்டுபிடிச்ச மொழி பேசுகிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி he was successful in propagating his trait. அதாச்சும் அவனது, so it was his language, he was successful in propagating that, so he will obviously be happy about it. நம்மளாம் வந்து என்னடா இங்கிலீஷ் பேசுகிறது தான் அறிவாளியாக நினச்சிட்டு இருப்போம். பட் I don't think so. The reason for that is, இங்கிலீஷ் பேசுகிறவன் வந்து ரொம்ப அறிவாளியாக இருந்தனால அவனோட லாங்குவேஜ் வந்து பரவாயில்ல. அவன் வந்து நீங்கள் வந்து ஐன் ராண்டோட கேபிட்டலிசம் அப்படின்ற ஐன் ராண்டோட வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்ற புக்கு படிச்சிங்கன்னா வந்து அது என்ன இருக்குன்னா 1770 இயரில் வந்து 85% ஆஃப் த சில்ட்ரன் இன் லண்டன் below the age of 5 died because of poverty. ஓகே, அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்கெல்லாம். அந்த அந்த குளிரில் இருந்தாலே வந்து தாங்க முடியாது, அங்கெல்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குளிரில் இருக்கவங்க வந்து கண்டினியூஸாக வந்து எப்படி ஒரு எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறது, அதை எப்படி ஹார்னஸ் பண்ணுறது, அது எப்படி எதையாச்சும் கட்டி எப்படி பேசிக்காக அந்த அந்த ஹார்ஷ் கிளைமேட்லேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு கண்டினியூஸாக யோசிச்சுனே இருக்க வேண்டியது ஒரு ஹார்டான எக்ஸிஸ்டன்ஸ். அப்படி தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து தேவர் மோர் அக்ரெசிவ் வந்து வந்து இங்கே வந்து எல்லாரையும் சாவடிச்சுட்டு
அப்படிதான் வந்து அவங்க கல்ச்சரையும் லாங்குவேஜையும் ப்ராபகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் டசன்ட் மீன் தட் தே ஆர் ஆக்சுவலி சுப்பீரியர். நம்ம வந்து கொஞ்சம் சாந்தமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம், அவங்க வந்து அடிச்சிட்டானுங்க, அவ்வளோதான். ரைட்? ஸோ திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ். அதாச்சும் அடிச்சு பிடிச்சி அவங்க நிறைய பேரில் அடிச்சு பிடிச்சி இங்கிலீஷ்காரனே வந்து ஹீஸ் நாட் ஒன் ரேஸ். அவனே வந்து ஒரு கெல்டிக், ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், அது மாதிரி யூரோப்பில் வந்து நிறைய ட்ரைப்ஸ் இருக்கு. அந்த 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 காட்ஸ், விசுகாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைப்ஸ் எல்லாம் போய் சேர்ந்து அடிக்கடி வந்து அவங்களுக்குள்ள சண்டைலாம் நடக்கும். அதில் வந்து ஏதோ ஒரு இன்னும் ஒன்லி சர்வைவ் ஆகிட்டு மற்றவங்களாம் செத்து போயிட்டு, இல்லைனா எல்லாருமே ஒரு மாதிரி கலப்படமாக இருந்தவன் தான் வந்து இங்கிலீஷ்காரன். ஸோ அவனுக்கே வந்து ஒரு காமனான ஒரு ஆக்சஸ் கிடையாது. ரைட்? ஸோ அவன் வந்து இது மாதிரி வந்து நம்மளையும் இது பண்ணிட்டான். ஸோ இப்போ நம்ம கல்ச்சரையும் ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் லைக் ஐ செட், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி. It's only because he was more hungry and they've always been suffering. அதாச்சும் நீங்கள் சொல்லாங்க இல்லையா, நீங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லலாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது, எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அவன் நீங்கள் இங்கே சவுத்தில் பார்த்தா கூட சோழன்லாம் வந்து கம்போடியா, இந்தோனேஷியாலாம் கான்கர் பண்ணி அண்ட் தென் கான்கர் பண்ணி நல்லா தான் ஆட்சி பண்ணார் அப்படின்ட்டு கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் இங்கே படித்தேன். அண்ட் பட் நம்ம மேபி ஒரு 4000-5000 இயர்ஸாக வந்து நம்ம ஃபர்டைலான, நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்ரேரியன் சொசைட்டியாக வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். கம்பேரிட்டிவ்லி லெஸ் கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் அஸ் அண்ட் தி அதர்ஸ். ஸோ அதாச்சும் நிறைய பேர் வெளியிலேருந்து வந்து நம்மளோட சண்டைலாம் போடல. ஒரு ஈரானுக்கும் கிரீக்குக்கும் நடந்த வார் மாதிரியோ, இந்தியாவுக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து அன்டில் அந்த முகல்ஸ் வந்த வரைக்கும் யாரும் வந்து பெருசாக வந்து நம்மளோட வார்லாம் பண்ணல. இங்கே தான் சின்னதாக சண்டை போட்டுட்டு இருந்தோம். பட் யூனோ தட் இஸ் நத்திங் கம்பேர்ட் டு ஹவு தோஸ் கைஸ் ஹவ் சஃபர்ட் ஃபார் லைக் thousands and thousands of years. கோல்டு வெதர்னால, வார்னால, அதனால தான் வந்து அவங்க ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. பார்த்தாலே கொஞ்சம் நல்லா அப்படி ரொம்ப அப்படி வெல் பில்ட்டாக அவங்கள பார்த்தாலே ரொம்ப, அவங்க யூரோப்பியன்ஸ் கிட்ட வந்து யாரும் ரொம்ப ஹம்பிளாக இருக்க மாட்டாங்க. அவங்களே வந்து ரொம்ப யூனோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்கிறேன்றது. ரைட்? தே ஆர் மோர் அக்ரெசிவ் நேச்சுரல். ஸோ திஸ் வாட் ஹஸ் ஹேப்பன். அண்ட் அவங்க கம்பேரிட்டிவ்லி ஸோ ஃபார் 5000 years ஆர் மோர், அதாச்சும் எப்போ நம்ம பார்க்கணும், எல்லாருமே ஓரளவு பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃப்ரிக்காவில் தான் வெளில வந்தோம். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் பிரிஞ்சிட்டோம் இல்லையா? ஸோ பிரிஞ்ச டைம்லேருந்து பார்த்தா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் காமன் ஆன்செஸ்ட்ரி தான். பிரிஞ்ச டைம்லேருந்து பார்த்தா அவங்க வந்து அந்த யூரோப்புன்ற இதுக்கு கான்டினென்ட்குள்ளே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா யோசித்து நல்லா கல்ச்சர்டாக இருந்து செட்டில் ஆகிட்டோம். ரைட்? ஸோ we've had a very good existence for such a long period of time, but now it is bound to come to an end. Like அந்த கிரீக்ஸ் கூட வந்து அது மாதிரி தான். அவங்களோட கிரீக் கார்டெலாம் இப்போ யார் கும்பிட்றாங்க? அவங்க கிரீஸில் எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் தென் அதே மாதிரி தான் ஈஜிப்டும் சரி அண்ட் ஈரானும் சரி, they've all been replaced. And so compared to everyone, we've had a really good existence. And then அது வந்து நம்ம ஆட்டிடியூட்லேயே நமக்கு தெரியும். நம்ம ஊரில் வந்து பெருசாக உங்களுக்கே தெரியும் இல்லையா, we are really proud of our culture and really proud of our ideas and morals and principles. அது என்னன்னா, there's a sort of benefit to it. ஒரு நல்லதனமான ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் you obviously would have had a good life, right? But now it's a different story. இப்போ வந்து colonization நடந்துருச்சு, globalization நடந்துருச்சு. And then globalization is really, இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட் என்ன நினச்சிட்டு இருக்காங்க. அதாச்சும் என்ன நினைக்கிறேன்னா, சரி ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் த கேஸ். நோம் சாம்ஸ்கி சொல்கிறது பார்த்தா, கம்பேர்ட் டு லாஸ்ட் 100 years, ஒரு 100 years முன்னாடி இருக்கிற இதோட இப்போ வந்து தேர் ஆர் மோர் இமிக்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்.
and then people are not moving between places that freely. But இப்போ கூட ஏதோ globalization சொல்லிட்டு இருக்காங்க. And then but what is actually happening is what everyone's intention is this. அதாச்சும் எல்லாருமே வந்து they think that they'll take advantage of the other people. You know, இங்க இருக்கிறவங்க வந்து will go to America or other places and then get the jobs over there and then try to make the best of the opportunity there. And basically we all think that we can take advantage of the others. அவன் என்ன நினைக்கிறானா, சரி இந்தியாவில் வந்து அந்த FDI மாதிரி FDI ஓப்பன் பண்ண வச்சு அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் மூலமா இங்கே இருக்கிற மார்க்கெட்ஸ்லாம் திருப்பி ஆக்சஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாரும் everyone's really just looking to take advantage of the other. No one really wants to adopt or give way to the other people, right? This is what's happening. So இப்போ வந்து everyone is got a kind of stressed out, I would say. So yeah, ஸோ இந்த காலத்தில் வந்து நமக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தான் செய்யும். இப்போ வந்து இப்போ யூஎஸ்லாம் போயிட்டா ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் நம்ம மொழிலாம் செத்து போகுது. See, all I can say is all good things have to come to an end, and then Tamil maybe சாகதான் போகுது. But what is important is we should know that we have had a good existence, and then நம்மளோட we had a better set of or superior set of culture and morals and all that, and it's just unfortunate or unlucky that English வந்து இப்போ வேர்ல்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அதனால நம்ம லாங்குவேஜஸ்லாம் மறைஞ்சு போகுதுன்றது. Okay, so இதுதான் we see the whole point of this video is to எல்லாருமே ஃபர்ஸ்ட் அந்த 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 மூவிலாம் பார்த்த உடனே என்ன நினச்சிட்டு இருப்போம், ஐயோ ஒரே வெறியாக இருக்கும், ஒரே டிசப்பாயிண்டிங்காக, ரைட்? பட் லுக்கிங் பேக் இதுதான் நடந்திருக்கு. ஸோ we should accept this and then have a peace of mind. That's what I want to say to everyone. ஸோ இப்போ வந்து அந்த சர்வைவலை பற்றி எதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லையா? ஸோ இப்போ தமிழ் செத்து போகுதுன்றதுக்காக வந்து நம்ம இப்போ செத்து போனோமா என்ன? இல்லை. சரி, அதாச்சும் இப்போ வந்து யூஎஸில் போயிட்டு கொஞ்சம் எமிக்ரேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து நம்ம ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்லாம் வருவாங்க. அது மாதிரி மேபி வி கேன் எக்ஸ்பேண்ட் தட் வே. பட் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல வந்து வாட் பார்ட் ஆஃப் அஸ் ஆர் வி ட்ரைங் டு ப்ரிசர்வ்? லாங்குவேஜ் ஃப்ரீயாக விட்டாச்சு, மற்ற அமெரிக்காலலாம் தமிழ் எடுப்பதான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். வி ஆர் நாட் ரியலி ப்ரௌட் ஆஃப் அவர் ஃபிசிக். ஏன்னா வந்து நானே நம்ம ஊர் பசங்களே நிறைய பேரே வந்து வெள்ளைக்கரைங்க தான் பார்ப்போம். இல்லைனா வந்து ஹிந்திக்காரி நார்த் இந்தியன்ஸை தான் வந்து நிறைய பேர் அட்ராக்டிவ் அப்படின்னு நினைப்போம், ரைட்? நீங்கள் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருந்தால் இல்லை நம்ம ஊர் பொண்ணுங்களா அழகுதான் சும்மா தான் சொல்லலாம். பட் நிறைய பேர் இப்படி தான் நடக்குது. So at least me, I'm not really proud of my physique, you know. நீங்கள் வந்து ஒரு பிராட் பிட்டையோ இல்லை மற்ற பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் இவ்வளோ இதுவாக இருக்கானுங்க. So we're not, at least I am also not trying to preserve my physical traits. So ஒரு என்னோட ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பஞ்சாபி மாதிரியோ கரீனா கபூர் மாதிரியோ பிரியங்கா சோப்ரா மாதிரியோ இல்லைனா வந்து ரன்பீர் கபூர் மாதிரியோ இருந்தால் நான் சந்தோஷம் தான் படுவேன். விஜய் மாதிரி இருக்கணும்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். ஸோ அப்போ என்ன தான் ப்ரிசர்வ் பண்ணுறோம்? அண்ட் தென் கல்ச்சர் கூட வந்து அவங்க ஆட்டிடியூட்லாம் மாறிடும் இல்லையா? இப்போ அந்த யாருமே வந்து இவ்வளோ கன்சர்வேட்டிவாக இருக்க போகிறது இல்லை. அங்கெல்லாம் போனேன் அவங்களும் சின்ன வயசில் டேட்டிங் அது இதுன்னு போயிட்டு and then all those things they're gonna change. Both language and culture we're gonna lose. அப்போ வந்து அது இப்போ நம்ம so are we totally losing our meaning of existence? அது மாதிரி போனால்
அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அதான் சொல்கிறேன், இப்போ வந்து யூஎஸ் போகிறதுனால நம்ம மொழியும் செத்து போகுது, கலாச்சாரமும் செத்து போகுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம உடம்பு நமக்கு தேவையும் இல்லை. நம்ம வந்து அதான் we'd rather be someone else. ஸோ இதனால் இஸ் திஸ் அ பேட் திங்? ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு எப்படி நான் சொல்கிறேன்னா, I'm gonna pose another question. அதாச்சும் இப்போ வந்து நீங்கள் வந்து சென்னையில் வந்து சில செட் ஆஃப் தமிழ் ஆளுங்களை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜின் ஒரு 100 years from now இப்போ வந்து நிறைய பேர் பங்களாதேஷ்லேருந்து வராங்க, இல்லைனா பீகார்லேருந்து நிறைய பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களாம் வந்து தமிழ் அடாப்ட் பண்ணுறாங்க, நம்ம கல்ச்சர் மாதிரியே இருக்கிறாங்க, நம்மள மாதிரி கருப்பாயிடுறாங்க, நம்மள மாதிரி லுக்ஸு, நம்மள மாதிரி பிஹேவியர் அண்ட் நம்ம லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டு இருந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்க. பட் தே ரீப்ளேஸ் ஆல் ஆஃப் யோர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். அதாச்சும் உங்கள் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்லாம் வந்து தே ஆர் நோ மோர் இன் சென்னை. அங்கேருந்து வந்தவங்க தமிழ் பேசுகிறாங்க, தமிழ் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் இது ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? இல்லைனா வந்து உங்கள் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸே வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு மேபி கொஞ்சம் சேஞ்சஸோட இருக்கலாம், ஆனால் வந்து உங்களோட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், உங்களோட பசங்க, உங்களோட பேர பசங்க, உங்களோட வம்சம், அதுதான் வந்து இன்னும் 100 வருஷத்தில் சென்னையில் இருக்கும். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓகே? ஸோ பீகாரிஸோட ஆஃப் ஸ்ப்ரிங் ஸ்பீக்கிங் தமிழா, இல்லை வந்து உங்களோட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஸ்பீக்கிங் டங்கிலிஷோ ஏதோவா? And my option is, my lineage. If they speak, a different language, but அவங்க அதாச்சும் என்னோட ஐடியாஸ்லேருந்து மாறி, என்னோட கல்ச்சர்லேருந்து மாறி, ஆனால் வந்து I would rather have my lineage preserved rather than someone else coming in and adopting my traits, right? So அதுதான் சொன்னேன். இப்போ வந்து ப்ரிசர்வேஷன் அப்போ வந்து the traits இருக்கு இல்லையா, அந்த cuteness, strength, இதெல்லாம் கூட செகண்டரி தான். The first objective is to preserve your genes, your அதாச்சும் உங்கள் ஃபார்மு தான் திருப்பி வேற வந்துட்டு இருக்கு. வேற ஒரு செட் ஆஃப் மாஸ் வந்து உங்களை ட்ரேட்ஸ் அடாப்ட் பண்ணிட்டு அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். பிகாஸ் இந்த செட் ஆஃப் ட்ரேட்ஸ் இஸ் வாட் யூ கிரியேட்டட். அதாச்சும் அந்த தமிழ்ன்ற மொழியை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்க, அதை மற்றவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அடாப்ட் பண்ணிட்டா அதுவும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் தான். வாட் எவர் யூ கிரியேட்டட் இஸ் ப்ராபிகேட்டட் த்ரூ அவுட். அதோட மோர் சக்ஸஸ்ஃபுல் வந்து யோர் ஜீன்ஸ், யோர் ஆக்சுவல் which represent your continuity, your phenotypical continuity or whatever. அது ஸோ அவங்க வந்து இப்போ யூஎஸ்லாம் போனால் they're obviously gonna mix. அவங்க வந்து நிறைய பேரோட மிக்ஸ் பண்ண போகிறாங்க. பட் ஸ்டில் உங்களோட ஜீன்ஸ் வந்து they are sort of alive if you mix in the right, if you're successful in replicating yourself, right? So even that is a sort of a win situation. It's not everything is lost when your offsprings go to other countries and adopt other languages and other cultures and stuff. They're still your offsprings, and there is some objective that is getting satisfied over there. So you have to think about that and be happy. So Tamil மொழி, நம்ம கல்ச்சர், இந்த கலாச்சாரம், இந்த நம்மளோட மாரல்ஸை வச்சு நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம், ரைட்? பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ குளோபலைசேஷன் நடந்துட்டுருக்கு. அண்ட் தென் ஸோ ஈவன் தோ நம்ம கல்ச்சர்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் வந்து இந்த ஃபியூச்சர் சொசைட்டிஸை வந்து இட் இஸ் நாட் பெனிஃபிஷியல். இட் மே பி அ கிரேட் லாங்குவேஜ், கிரேட் செட் ஆஃப், இட் மே பி த மோஸ்ட் accurate, it may be the most superior set of morals and culture and language, but
uh, yeah, just a section. Okay, so what has to be done now is, like I said, and the peace of mind வந்து எல்லாருக்கும் தேவை. Okay, say for example, see, after all this mixing has happened in the future, right? No one's really gonna care. I mean, like I said, அவங்க ancestry பற்றி வந்து they might not ரொம்ப கவலைப்பட போகிறது இல்லை அவங்க. அதனால வந்து they won't regret it a lot. அதை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 2-3 generations down the line அங்கே போய் நம்ம மிக்ஸ் ஆன நம்ம ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் பற்றி சொல்கிறேன். Because they already have some other genes in them, and then they're maybe sort of have mixed feelings about both, but they're not really worrying as much as we are right now. ஏன்னா நம்ம தான் வந்து இப்போ ஒரே சேஞ்சாக இருக்குது. நம்மளோட ட்ரைட்ஸ்லாம் வந்து it's not being appreciated, it's not being helpful for us to, I mean, our language and our traits, it's with these we're not really too successful in being very enterprising, and then scoring life points, so to say, elsewhere and around the world. அப்படின்ற நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, ரைட்? ஸோ நம்ம தான் வந்து ஐயோ தமிழ் பேசினா யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, தமிழ் வந்து சாகுது அப்படின்றத வந்து நம்ம தான் போட்டு பழப்பின்னு இருக்கோம். ஸோ த ஹோல் பாயிண்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அஸ். இந்த மாதிரி ஒரி பண்ணிட்டு இருக்க நம்மளுக்கு வந்து we have to இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு we have to get a peace of mind. It's mainly for us to get a peace of mind. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா we should sort of just இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் ஆன் பண்ணி நம்ம மற்ற தமிழ் மக்களுக்கு வந்து we should really try to make each one of us really proud, right? சும்மா நான் வந்து சும்மா தமிழ் பெருமை அப்படின்னு சும்மா டெக்ஸ்ட் புக்கில் சொல்கிறாங்க, அதை நம்ம சும்மா ஒப்பிக்காமல் நிஜமாலுமே வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ்லி ஒரு ஹிஸ்ட்ரியெலாம் பார்த்து இந்த மாதிரி நம்ம really வந்து for like the past 4,000-5,000 years India has had this continuous civilization like no other. Every other civilization has disappeared, but India is still, it's kind of the last continuous civilization along with maybe the Chinese, but and India has been referred to as the golden bird, even in our age of mediocre prosperity. அதாச்சும் நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுரி AD to அது நம்ம க்ளோரியஸ் டேஸ் வந்து பிசிஸில் தான் இருந்தது, ஓகேவா? இது வந்து ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கும் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கும் சொல்கிறேன், ஏன்னா வந்து we all had common ancestry in the Indus Valley, right? ஸோ பிசிஸில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஹார்மோனியஸாக இருந்தோம். மற்றவங்கலாம் வந்து காட்டுவாசிங்க மாதிரி இருக்க சொல்ல நம்ம நிஜமாலுமே சீரியஸாக அந்த 7ஆம் அறிவு படத்துலலாம் சொல்கிற மாதிரி மற்றவங்களாம் காட்டுவாசிங்களாக தான் இருந்தாங்க. நம்ம தான் வந்து ரொம்ப சிவிலைஸ்டாக இருந்து ஒரு 5,000 இயர்ஸாக அவங்க கஷ்டப்பட்டு இருக்க சொல்ல we were all living really well, okay? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணி we should all be really proud of. I was going to say some other stats as well. நீங்கள் வந்து இப்போ இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் நிறைய அந்த கிராஃப்லாம் பார்க்கலாம். ஆங்கஸ் மேண்டிசனோட ஸ்டடி, அது அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, இப்போ வந்து 1st century to 10th century AD வரைக்கும் வந்து இந்தியாவோட வெல்த் வந்து approximately 40% of the world's GDP was in India, okay? அதுக்கப்புறம் 10th century to 17th century வந்து around 30 to 33%, and then மிச்ச 33% China. Rest of the world, you may on the Egypt, Iran, Europe, Americas and Australia, and then even the Middle East, அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 25% தான் அவங்களுக்கு எல்லாமே. இந்தியாவுக்கு 40%, சைனாக்கு 30%, மிச்சதெல்லாம் வந்து மற்ற இதுக்கு அப்படி தான் இருந்தது, ரைட்? ஸோ இது வந்து ஃபார் ஏடிஸில் ஒரு 1180 to 1080 இதுதான். அண்ட் தென் ஈவன் அன்டில் 1080 to 1780 வந்து இந்தியா வந்து approximately 30% of the world's GDP வச்சுட்டு இருந்தது, ரைட்? இப்போ கூட அமெரிக்கா வந்து 22% of the world's GDP தான். இப்போவே அவங்க வந்து they think that they are living really high and mighty and all that. So
Yeah, so இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏடியில் இருக்கிற அட்வான்டேஜ், ஐ மீன் லாஸ்ட் ஓகே 1950s என்னாச்சுன்னா வந்து இட் பிகேம் less than 1%. I mean British left. ஸோ 33%லேருந்து 1% கொண்டு வந்துட்டானுங்க அவங்க அந்த கொலோனியல் ரூலில். மேபி பார்ட்லி பிகாஸ் ஆஃப் அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன். பட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வாஸ் ஆக்சுவலி fueled, அதோட இன்னோவேஷன்ஸ்லாம் வாஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த மணி டேக்கன் ஃப்ரம் ஹியர் டு தேர். ஓகே, இங்கே இருக்கிற ரா மெட்டீரியல்ஸு அந்த ரிச்சஸ்னால தான் வந்து இட் வாஸ் தேவர் ஏபிள் டு அஃபோர்ட் மோர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் டு வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ Indian connection is slightly there, but they got the most advantage out of it. But that's another story. We gotta keep stressing out these things, right? Looking back 5,000, 6,000, 7,000 years வந்து நம்ம வந்து we really had a really good life compared to them. இப்போ என்னவோ அந்த கடைசி 200 years தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அடிபட்டு இருக்கும் culturally, and even our future is going to be a thing of question, like now இது வரைக்கும் military imperialism வந்தது. Now what we are seeing is cultural and linguistic imperialism, right? And then that's gonna change things for sure, but நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் வந்து ஒரு போக்கர் மாதிரி ஒரு கேமோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ ஹூஸ் த வின்னர், ரைட்? இந்த கேம் வந்து கண்டினியூஸாக போயினே இருக்கு. ஸோ which group of people is how do you measure the success of a group of people? அதை வந்து you can sort of ஏதோ ஒரு சும்மா ஒரு approximate formula இது. Success can be measured as the number of years of existence, as a with this significant trait. அதாச்சும் ஒரு தமிழ் மக்களா, இந்த ஒரு செட் ஆஃப் கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணுற மக்களா, ஓகே, தட் சிஸ்டம் ஆஃப் லைஃப், கல்ச்சர் அண்ட் சிஸ்டம் ஆஃப் லைஃப், இதெல்லாம் வந்து ஒரு 5,000 years-ஆக நமக்கு வந்து ஒர்க் ஆகின்றது. 5,000 years or maybe more, right? So the number of years of existence as this particular system now it includes and the language and culture and the number of years of existence of this system into இது மேக்ஸ் மார்க்ஸ் சொல்றீங்க, but try to understand. Okay, number of years of existence into how well we lived or how resourceful we were. And just like I pointed out right now, just from the AD figures, we know that we've had like more than 40% of the world's wealth concentrated within this piece of land. So our standard of living has been really good for a long period of time, right? And by this comparison, we've had like a really good existence. No other language can even come close. இப்போ இங்கிலீஷோட க்ளோரியஸ் எக்ஸிஸ்டன்ஸ்னு பார்த்தா மேபி only for the past 200 or 300 years. அதுக்கு முன்னாடி சொன்னேன் they were all suffering a lot and solid, right? So those are all basically just negative existence points, and then for us it's been a lot of positive existence points. Okay, so இந்த மாதிரி ஐடியாஸை தான் நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம தெரிய வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். we're all gonna be happy about it. Okay, we're all gonna be happy about our past, our history, and our history is what we carry with us. It's not just இப்போ தமிழ் பேசின்னு இருக்கோம், கருப்பு கலராக இருக்கும், கருப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அது ஒன்று. Our history, like I said, like what's been stressed throughout this video, is also a part of us, right? நான் அந்த ஆங்கர் வாட்டை பற்றியோ அதை அந்த சோழா எம்பையர்லாம் எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அதை பற்றிலாம் கூட நான் இப்போ சொல்லலை. அண்ட் we know தமிழ் ஆளுங்கெல்லாம் இதெல்லாம் போய் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. போதி தர்மம், நான் வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சொல்ல அங்கே வந்து சில சைனீஸ்லாம் இருந்தாங்க. சைனீஸ்ன்ற சென்ஸ் born and brought in US, but Chinese people, right? Chinese by ancestry, right? அவங்களாமே சொன்னாங்க சீரியஸாக வந்து there was a guy from South India who இது மாதிரி கண்டுபிடிச்சாரு அப்படி இப்படின்ட்டு. போதி தர்மர் அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சித்தர் போகர் தான் லாவுச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றினா கூட நீங்கள் யூடியூப்ல வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம்.
and we believe so too. நம்ம அந்த சித்தாஸ்லாம் இருந்தாங்க, அவங்க நிறைய விஷயம்லாம் கண்டுபிடிச்சாங்க. So intellectually we should be really proud of all of them. And உங்களுக்கே தெரியும், சி மற்றவங்கலாம் கொஞ்சம் காட்டாங்க மாதிரி இருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருக்கோம். மற்றவங்கலாம் ரொம்ப அப்படி ரொம்ப அந்த ஹியூமிலிட்டிலாம் யாருக்கும் வர மாட்டேங்குது, நம்ம தான் கொஞ்சம் ரொம்ப பணிவாலாம் இருக்கோம். ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கோம் நம்ம சொசைட்டியில் வந்து அவ்வளோ கன்ஃபரன்டேஷன், அவ்வளோ பிரச்சனைங்கள்லாம் இருந்திருக்காதுன்னு அட்லீஸ்ட் we can assume, if not assert that for sure, we can assume that we've had a peaceful, better existence because we believe that our morals and culture was good. Alright, இந்த பாயிண்ட் நம்ம அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணணும். But the thing is, it's dying. Okay, see, this is the hard part. நாளுக்கு நாள் வந்து we are reminded that our traits and our culture is not going to survive. ஏன்னா வந்து சும்மா மற்ற ரொம்ப மோர் என்டர்பிரைசிங்காக ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிற traits தான் வந்து it is now getting appreciated in this globalized world. And so every day we are sort of getting reminded of நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருக்கோம், ஆனால் நமக்கு வந்து சரி நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு திருப்பி we are getting reminded. But we have to sort of try to be at peace with it. Like I said, that's the whole point of this video. அதுதான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம தமிழ் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணணும். அந்த மூவிஸ்லாம் எடுத்து ஆர் அட்லீஸ்ட் இந்த மாதிரி பிளாகிங் அண்ட் வீடியோ பிளாகிங் எல்லாம் பண்ணி இந்த வீடியோலாம் பார்த்து உங்களுக்கு வந்து ஓகே, ஐம் ஹோப்பிங் இது வரைக்கும் இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு லெவல் ஆஃப் ஒரு you're happy about watching all those, and இதெல்லாம் இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா we have had a good life அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு you will be happyன்னு நான் நம்புகிறேன். நம்பலை, I'm hoping for it. So and so இப்போ வெஸ்ட்ல வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இட்ஸ் what you call the bastardization of the land. It's like ஃபியூச்சரில் 4-5 ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறமா வந்து அந்த ரசல் பீட்டர் சொன்னார்ல, from 300 years from now we're all gonna look a little bit beige, like a mixture of Indian Chinese அப்படின்னு சொல்லிட்டுலாம். பட் அதான் அது மாதிரி தான் ஆயிட்டு இருக்க போகுது. they're all getting intermixed and all that. And then அந்த மாதிரியான ஒரு சொசைட்டியில் வந்து no particular group can claim victory. இப்போ வந்து அங்கே இப்போ யூஎஸில் வந்து இப்போ ஹையஸ்ட் எத்தனிக் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மன் அமெரிக்கன்ஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். அவங்க தான் 18% ஆஃப் தி யூஎஸ் பாப்புலேஷன் ரைட் நவ். பட் ஜெர்மனியில் வந்து யூஎஸ் தான் போயிட்டு வேர்ல்டு வார் 2 அப்போ யூஎஸ்காரங்க தான் போய் ஜெர்மன்காரங்களை வந்து அடிச்சு சாப்பிடுச்சாங்க. ஸோ அவங்களே ஜெர்மன்ஸ் மெஜாரிட்டி ஜெர்மன்ஸ் போய் திருப்பி ஜெர்மன்ஸோட சண்டை போட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் தென் they're all getting mixed up, and then நிறைய லட்டினோஸ் வராங்க, and then அங்கே இருக்கிற பிளாக் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகினே வருது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து they're all going to be mixed. And then அவன் வந்து சரி லுக்கிங் பேக் வந்து நான் வந்து they really won't say okay 500 years from now or at least 300 years from now no one's going to say haha எங்கள் இனம் தான் வந்து மற்றவங்களெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி நாங்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கணும். No one can say. Maybe English language can say that, but ethnically and the genetic mixture wise they can't really claim that. And then we should actually take sort of a little pleasure, or rather what do you call it? I don't know the word for it. So we should take a little pleasure in knowing that நம்மளோட நிறைய gene pool போயிட்டு we were able to expand into other places like Australia or
US, UK. அங்கே இப்போ யூகேலலாம் வந்து 4% இந்தியன்ஸு, அண்ட் தென் ஆஸ்திரேலியாவில் வந்து ஐ திங்க் 3, அண்ட் தென் யூஎஸில் வந்து ஒன்லி 1% இந்தியன்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம ஜீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி பரவின்னு இருக்குன்ற மாதிரி. So we should be happy, and as it is, one sort of not 1/3, but what is it? The Indians, Pakistanis, Bangladeshingலாம் ஒரே ஜீன்ஸ் தான், பட் we just follow different religions அப்படின்னு சும்மா சொல்லலாம். Indians, Pakistanis, Bangladesh, Sri Lankans இவங்கெல்லாம் பார்த்தா வந்து we contribute around 30% of the world's population, and then we are still sort of reproducing at a higher rate back home, right? But so okay, இப்போ வந்து என்ன பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா வந்து we should sort of spread our genes அப்படின்ற பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். பட் sort of a mistake that we're doing is இங்கே வந்து எமிக்ரேட் ஆகி போகிறாங்களா நிறைய பேர். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ நம்ம வந்து ஒரே இடத்துல இருந்துட்டு வந்து இங்கே இருக்கிற ஒரு 10 ஓப்பனிங்காக 10,000 பேர் இன்டர்வியூ போய் டிசப்பாயிண்டடாக வர்றது, நமக்குள்ளேயே கம்பீட் பண்ணிக்கிறது, நமக்குள்ளேயே வந்து டாமினேட் பண்ணுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. we should go outside and try to compete with the others. அப்பதான் வந்து so we'll get access to more resource, and then there'll be opportunity for us to expand our genes, right? இங்க இருந்தே சண்டை போட்டுட்டு கூடாது. See, அந்த those days European soldiers came here ready to sacrifice their life so that they can get access to the resources here. We have an opportunity to do the same today, but we don't have to go sacrifice our life. நம்ம அங்கே போயிட்டு ஒரு வேலை தேடி அங்கே கம்பீட் பண்ணி வேலை தேடினா போகிறோம், ரைட்? யாரும் போய் சண்டைலாம் போட சொல்லலை. அண்ட் யூ கேன் ஆக்சுவலி என்ஜாய் யுவர் லைஃப் ஈவன் மோர் வைல் யூர் தேர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வி கேன் ட்ரை டு மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். அண்ட் தென் இப்போ நம்ம இன்ஃபோசிஸ்லாம் பண்ண மாதிரி அது ஒரு ரொம்ப பேட்ரியாட்டிக் விஷயம். ஸோ நிறைய இந்தியன்ஸை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும். நம்ம ஐடியை டாமினேட் பண்ணணும். We should make sure that the doors of immigration is always open for us. அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஜியோபொலிட்டிக்கல் சேஞ்ச் எல்லாம் கொண்டு வர அளவுக்கு we should become more influential. அதெல்லாம் வந்து அதெல்லாம் தான் இப்போ வரைக்கும் ஹார்ட் கோர் டிபேட் மற்ற சொசைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரைட்? பட் we have to try to do that. நீங்கள் வந்து அரப்ஸ் ஆஃப்ரிக்கன்ஸில் அப்படி தான் கான்கர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அரப்ஸ் ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அங்கே போகிறாங்க, அங்கே போயிட்டு வந்து ஒருத்தர் வந்து 7 பசங்க 8 பசங்க பெற்றுக்கிறாங்க ஒரு கப்பல். வேற யூரோப்பியன் கப்பல் வந்து less than 2 child per woman தான் அவங்களோட ஃபர்டிலிட்டி ரேட் இருக்கு. ஸோ இதனால என்ன வேணா, ஓகே, ஒரு பாப்புலேஷனை சஸ்டெயின் பண்ணணும்னா ஃபர்டிலிட்டி ரேட் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு 2.1 or more to sustain the population. Less than 2.1 வந்து their population will decline. Okay. So fertility rate for European women is a bit low, whereas for Arabs it's incredibly high, 6-7 children, or maybe less, 4-5. அது மாதிரிலாம் இருக்குது நிறைய இடத்துல கண்ட்ரீஸில். ஸோ வந்து ஒரு 50 years 60 yearsல வந்து பார்த்தீங்கன்னா அரப் ஜீன்ஸ் தான் வந்து ஃபுல்லாக இருக்கும் யூரோப்லேயும் அமெரிக்காலையும். அண்ட் ஸோ இது மாதிரி வந்து அவங்க அந்த இப்போ செத்து போனால மூவர் கதாஃபி இதுதான் வந்து சொன்னான். அவன் சொன்னான் வந்து Islam will conquer Europe without sending a single soldier across the border அப்படின்னு சொன்னான். அவன் இதுதான் மீன் பண்ணான், ரைட்? அது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து யூஎஸ்ல வந்து லட்டினோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லட்டினோஸோட பாப்புலேஷன் ஃபர்டிலிட்டி ரேட் தான் வந்து ஹையஸ்ட். அங்கே வந்து 2.6 2.7 பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன்ஸ் வந்து என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அங்கே போகிறாங்க, அவங்க வேலைக்காரங்க மாதிரி ஐடி ஜாப் வந்து no one else want to do it, and they are doing it for cheap. Indians சரி பண்ணுறாங்க, அங்கே போயிட்டாங்க, உள்ளே வந்து அவங்க க்ரீன் கார்டெலாம் கொடுத்துட்டாங்க. they are not making the best of it. இந்தியன்ஸோட ஃபர்டிலிட்டி ரேட் தான் வந்து இட்ஸ் லோவஸ்ட். இட்ஸ் லோவர் ஈவன் தேன் யூரோப்பியன் ஆர் அதர் லட்டினோ, பிளாக், ஒயிட், ஹிஸ்பானிக், என்னோ. our fertility rates, Asian fertility rate is only 1.7. சும்மா வேலை பண்ணி கொடுத்துட்டு, but we are not doing anything to expand our genes over there. That's a mistake that we are doing right now. So இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து we should try to I mean, if at all we want to do anything, right now I just want everyone to live in peace, right? நம்ம இது மாதிரிலாம் நல்லா வாழ்ந்துட்டோம் ஒரு 5,000 x number of years ன்னு சொல்லிட்டு வந்து we should be happy.
But if at all we want to do anything about it, we should you know try to make the best out of it. அங்கே போயிட்டு சும்மா வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறமா வெறும்னே வந்து ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் இல்லாமல் ஒரு லினேஜ் கண்டினியூட்டி இல்லாமல் லைஃப் மீனிங்லெஸ்ஸாக ஆகிடக்கூடாது. அதுதான் வந்து நான் பார்த்துட்டுருக்கேன். ரைட். அண்ட் ஸோ ரைட், இந்த மாதிரி ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வி ஷுட் ட்ரை டு ஃப்ளரிஷ். ஓகே. அண்ட் தென் அங்கே போயிட்டு அது பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி ரெமிட் பண்ணால் கூட வந்து பீப்புள் ஹியர் வில் பி கெட்டிங் வெல்த்தி. ஒன்ஸ் வி கெட் வெல்த்தி, when we start our own industries, நம்ம திருப்பி வந்து like Tata மாதிரியோ other industry மாதிரியோ we can go and invest over there, and even through investment we can sort of send people across, and then அப்படி கூட வந்து we can sort of expand, right? All about expansion of our genes and our traits, right? So இப்படி கூட நம்ம பண்ணலாம். ஸோ இங்கேயே இருந்துன்னு வந்து ஸ்டாக்னேட் ஆகிட்டு ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறத விட I would like you guys to be aware of what's happening outside, and then try to plan for all of this, right? So that is what we can do. And then அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம் கூட இப்போ தான், பட் மோஸ்ட்லி வந்து we should propagate the good part of us, we should propagate our glory and then try to be happy about it, right? That's the whole thing. இது மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணி ஐடியா ஷேர் பண்ணி we should be happy, right? Hope you are happy. ஸோ ஒருத்தன் என்ன சொல்ல வரான்னு முழுசாக கேட்காம கலாய்க்கிறது வந்து நமக்கு கை வந்த கலையா. ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து I hope you make the best out of watching this video, right? நன்றி, வணக்கம்.